இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் 12 ராசியை சேர்ந்தவங்க எந்தெந்த ராசியை சேர்ந்தவங்க எந்தெந்த மாதிரியான ரத்தனங்களை உபயோகப்படுத்தலாம். அதாவது அதிர்ஷ்ட கல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, ராசிக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த ரத்தினங்கள் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன ரத்தினம், அப்படி ராசிக்கு ரத்தினம் அப்படிங்கிறத விட எந்தெந்த லக்னத்துக்கு என்னென்ன ரத்தினம் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க இருந்துகிட்டு இருக்கிறோம். பொதுவாகவே ராசிகள் அப்படிங்கிறது 12 ராசிகள் இருந்துகிட்டு இருக்குது. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகள் இருந்துகிட்டு இருக்குது. 12 ராசிகளில் 27 நட்சத்திரங்கள் உள்ளடங்கி இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி லக்னம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷத்திலிருந்து அதாவது மீனம் ராசி வரைக்கும் 12 லக்னங்கள் இருந்துகிட்டு இருக்குது. இந்த 12 ராசியை சேர்ந்தவங்களும் 12 லக்னத்தை சேர்ந்தவர்களும் எந்த மாதிரியான ரத்தினத்தை அணிஞ்சிக்கலாம்னு பார்க்கும் பொழுது, பொதுவாகவே ராசிகளிலேயே முதல் ராசியாக விளங்கக்கூடிய மேச ராசியை சேர்ந்தவங்க பவளம் ரத்தினத்தை உபயோகப்படுத்துவது நல்லது. ராசிப்படி இருக்கக்கூடிய யோகங்களை சிந்தாமல் சிதறாமல் ஓரளவு கொண்டு சேர்க்கக்கூடிய தகுதி இந்த பவளம் ரத்தினத்துக்கு மேச ராசிக்கு மிகுதியாக இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி ரிஷப ராசியை சேர்ந்தவங்க வைரம் சம்மந்தப்பட்ட ரத்தினத்தை வைரம் வைடூரியம் அணியணும் அப்படின்னா உங்களுக்கு ரிஷபராசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளவங்க தாராளமாகவே அணியலாம். ஒரு சமயம் அதாவது உங்களுடைய ஜாதகப்படி வைரம் அணியக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா ஜிர்கான் என்ற ரத்தினத்தை உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி மிதுன ராசி உபய ராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியை சேர்ந்தவங்க மரகத பச்சை என்று சொல்லக்கூடிய எமரால்டு கிரீன் என்று சொல்லக்கூடிய ரத்தினத்தை உபயோகப்படுத்தலாம். அதே மாதிரி கடக ராசியை சேர்ந்தவங்க முத்து ரத்தினத்தை உபயோகப்படுத்தினீங்க அப்படின்னா சொத்து சுக சேர்க்கை அதிகமாகும் அப்படிங்கிறது ரத்தின சாஸ்திர விதி. அதே மாதிரி சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய ரூபி ரத்தினத்தை அணிவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அரசியல் ரீதியான அதிரடி யோகங்களை வழங்கக்கூடிய அமைப்பு இந்த மாணிக்கத்திற்கு உண்டான சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி கன்னி ராசியை சேர்ந்தவங்க மரகத பச்சை என்று சொல்லக்கூடிய எமரால்டு கிரீன் ரத்தினத்தை உபயோகப்படுத்தலாம். துலாம் ராசியை சேர்ந்தவங்க தாராளமாக வைரத்தை உபயோகப்படுத்தலாம். ஜாதகப்படி வைரக்கள் உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிற ஒரு விதி விலக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஜிர்கான் என்ற ரத்தினத்தை முறைப்படி அணிஞ்சிக்கலாம். அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால தாராளமாக பவளம் ரத்தினத்தை அணிஞ்சிக்கலாம். அதே மாதிரி தனுசு ராசியை சேர்ந்தவங்க புஷ்பராகம் என்று சொல்லக்கூடிய எல்லோ சஃபயர் என்று சொல்லக்கூடிய அந்த புஷ்பராகத்தை நீங்கள் ராசிக்கெல்லாம் அணிஞ்சிக்கலாம். அதே மாதிரி மகர ராசியை சேர்ந்தவங்களும் கும்ப ராசியை சேர்ந்தவங்களும் நீலக்கல் சனி பகவானுக்கு உண்டான கல் நீலக்கல் ரத்தினத்தை நீங்கள் ராசிக்கல்லாக ரத்தினமாக நீங்கள் அணிஞ்சிக்கலாம். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நிலைமையும் அதே சமயத்தில் பஞ்சமாதிபதிக்கு உண்டான நிலைமையும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு ரத்தினத்தை சேர்ந்து அணியும் பொழுது இன்னும் சிறப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். மீன ராசியை சேர்ந்தவங்க கனக புஷ்பராகம் என்று சொல்லக்கூடிய ரத்தினத்தை ராசிக்கல்லாக அணிஞ்சிக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு பலன்களை ஓரளவு நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது உறுதியான விஷயமா இருந்துட்டு இருக்குது. இதுவெல்லாம் இந்த மாதிரி இந்தந்த ராசிக்கு இந்தந்த லக்னத்துக்கு இந்தந்த மாதிரியான ராசிகள் போடலாங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் ரத்தன சாஸ்திர முறைப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசி மட்டுமே கணக்கில்லை. ஒருவருடைய ஜாதகத்தில் ராசி லக்னம் அப்படிங்கிறது முக்கியமாக இருந்தால் கூட அந்த ஜாதகத்துக்கு எந்த கிரகம் உண்மையான கிரகமாக யோகம் தரும் கிரகமாக அதிர்ஷ்ட கிரகமாக இருக்குதோ அந்த கிரகத்துடைய மூல மந்திரத்தை சொல்லி அந்த கிரகத்துடைய ரத்தினத்தை முறையாக பூஜிக்கப்பட்டு அந்த ரத்தினத்தை உங்களுடைய கையில் அதாவது நீங்கள் ராசி கல்லாகவோ அதிர்ஷ்ட கல்லாகவோ பயன்படுத்தும் பொழுது அப்பத்தான் அந்த கல் உங்களுக்கு சாதாரண ரத்தினமாகவே இருந்தால் கூட அதிர்ஷ்ட ரத்தினமாக ஒரு பலன் கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு ரத்தின சாஸ்திரம் தெளிவாகவே சொல்லி வச்சிருக்குது. அதனால் யாராக இருந்தாலும் ராசிப்படி ரத்தினம் அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜாதகப்படி ரத்தினம் அணியும் பொழுது அது சாதாரண ரத்தினமாகவே இருந்தால் கூட அதிர்ஷ்ட ரத்தினமாக பரிணமிக்கும், அதிர்ஷ்ட ரத்தினமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவலில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விதி.